முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று ஒரு உறவு காத்து கொண்டு இருக்கின்றது. நீண்ட நாட்களாக உன்னுடைய முகம் வாடி போய் இருக்கின்றது. அப்படி இருக்கும் என்னுடைய குழந்தையின் முகத்தில் புன்னகையை பார்க்கவே அப்பா நான் இப்போது ஓடோடி வந்து இருக்கின்றேன் பிள்ளையே. நீ சிரித்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. உதடுகளின் போலியான சிரிப்பை மட்டுமே வைத்திருக்கின்றாய். மனதளவில் சிரிப்பதை மறந்து விட்டாய். உறவுகளிடத்திலும் நட்புகளிடத்திலும் உறவு பாராட்டாமல் எதையோ இழந்தது போல தனிமை போதும் என்ற நிலையை இப்போது நீ யாரும் இல்லாதது போல் நிர்கதியாய் நிற்கின்றாய். யாரிடமும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாமல் தனிமையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய். அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. நீ வாய்விட்டு என்னிடம் சொல்லாவிடில் என்ன, எனக்கு தெரியாதா? நீ இத்தனை நாட்களாக எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாயோ அவை யாவும் மாறப்போகின்றது. உன்னுடன் இணைந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று ஒரு உறவு துடித்து கொண்டு இருக்கின்றது. அது யாரப்பா என்றுதானே கேட்கின்றாய்? வேறு யார்? நீ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாயோ அவர்தான். யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ, யாரை நினைத்து தினமும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாயோ, யாருடைய பிரிவை நினைத்து தினமும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ, அவரது மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தி விட்டேன் தங்கமே. அவரே உன்னை தேடி வர போகின்றார். உன்னோடு இணைந்து வாழ்ந்து ஆக வேண்டும் என்று அவர் துடித்து கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய மன நிலைமை அவருக்கு இப்போது நன்றாக புரிந்து விட்டது. நீ இல்லாமல் அவரால் வாழ முடியவில்லையே என்ற உண்மையை அவர் அறிந்து விட்டார் தங்கமே. உன்னுடைய பிரச்சனைக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? கவலைப்படாதே, உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. நீ வேண்டியதை விட நான் உனக்கு தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது. நீ எந்த அளவிற்கு அன்பை எதிர்பார்த்தாயோ அதைவிட அதிகமான அன்பு உன் துணையிடமிருந்து உனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இனி நீ வாழப் போகின்றாய். ஓம் முருகா.